பெரம்பலூர் திருமண மண்டபத்திற்கு தடையின்மை சான்று வழங்குவதற்காக 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற துணை தாசில்தார் மற்றும் விஏஓ கைது செய்த நிலையில் துணை தாசில்தார் பழனியப்பன் நெஞ்சுவலி காரணமாக நேற்று இரவு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை அவர் அரசு மருத்துவமனையிலிருந்து தப்பி சென்றதால் போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வசந்தகுமார் வழங்க கேட்கலாம். வசந்தகுமார், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள அகிலா என்ற மஹால் உள்ளது. அந்த திருமணத்திற்கு தடையின்மை சான்று வழங்குவதற்காக திருமண மண்டபத்தின் மேலாளர் துரைராஜ் என்பவர் பெரம்பலூர் வட்டாட்சி அலுவலகத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். அப்பொழுது மனுவினை விசாரித்த போது துணை தாசில்தார் பழனியப்பன் தடையின்மை சான்று வழங்குவதற்காக 20,000 லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் தர விருப்பமில்லாத துரைராஜ் பெரம்பலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் செய்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ஆலோசனையின்படி நேற்று 6:30 மணி அளவில் மண்டப மேலாளர் துரைராஜ் பெரம்பலூர் தாலுகா அலுவலகத்திற்கு சென்று துணை தாசில்தார் பழனியப்பன் கூறியதின் பேரில் அங்கிருந்து கீழக்கரை விஏஓ நல்லுசாமியிடம் 20,000 லஞ்சம் பணத்தை கொடுத்துள்ளார். அப்பொழுது மாறுவேடத்தில் மறந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீரென தாலுகா அலுவலகத்திற்கு உள்ளே சென்று கையும் களுவுமாக இருவரையும் பிடித்து விசாரணை செய்துள்ளனர். இந்நிலையில் துணை தாசில்தார் பழனியப்பன் கையும் கழுவ மாட்டியதை உடனே நெஞ்சுவலி காரணமாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு நள்ளிரவில் பழனியப்பன் அரசு மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையினர் பழனியப்பனை பல்வேறு இடங்களில் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வசந்தகுமார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.